தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு இத்தனை வாரங்களாக இயேசு ஆண்டவர் நமக்கு விண்ணகத்தின் விழுமியங்களை பற்றி கற்றுக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? நாம் அனைவரும் மகிழ்ச்சியுறும் அளவுக்கு, பேறு வகை கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு சில தினங்களில் விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்ல இருக்கின்றார். அன்பு மக்களே, உண்மையை சொல்லப்போனால் கத்தோலிக்க திருச்சபையுடைய கற்பனைகளை கடைபிடித்து பயபக்தியோடு தெய்வ பயத்தோடு வாழ்ந்து நல்ல பாவ சங்கீதனம் தவக்காலத்தில் செய்து இந்த புனித வாரத்தை, கடந்த புனித வாரத்தை நல்ல முறையில் அர்த்த முறை வரையில் நீங்களும் நானும் வாழ்ந்திருந்தால் நிச்சயம் சொல்கிறேன், இந்த பாஸ்கா காலம் நமக்கு உண்மையிலேயே வெற்றியின் காலமாக அமைந்திருக்கும், வளர்ச்சியின் காலமாக அமைந்திருக்கும், மகிழ்ச்சியின் காலமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்ய, ஈஸ்டர் முடிஞ்சோனையும் நமக்கு இருந்த அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த ஒரு ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. குறையக்கூடாது. அதை தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். நம்ம அன்பு வத்தி போச்சா, நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்க பாசம் வத்தி போச்சா அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த வாரம், இந்த அருமையான பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை நம்மிடம் கேட்கும் கேள்வி, ஆண்டவர் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அன்பு தணிந்து விட்டதா, வற்றி விட்டதா? கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆண்டவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பு வற்றி போய் நாம் பக்தி அற்றவர்களாய், ஜெபிக்காதவர்களாய் வாழ்ந்து வருகிறோமா? அநேக சகோதர சகோதரிகளை மன்னித்து அன்பு செய்ய நாம் மறுத்திருக்கிறோமா? உயிர்ப்பின் காலமான இந்த பாஸ்கா காலத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் விண்ணகத்தை அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த நல்ல நேரத்திலே கடவுளுக்கு எதிராகவும் மனிதர்களுக்கு எதிராகவும் செய்த பாவங்களை இணைத்து பார்த்து, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி உருக்கமான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 22 29 முடிய. அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும்
எருசலேமுக்குச் சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா எனும் அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 67. நாம் பாட வேண்டிய பதிலுரை: கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மீது இறங்கி
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 10 முதல் 14 மற்றும் 22, 23. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 14 இறை திருவசனங்கள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள்.
ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆப்பிரிக்க தேசத்திலே நம்முடைய அருட்தந்தைகள் அருட்சகோதரிகள் எல்லாம் பணி செய்ய போவாங்க. அப்போ அந்த ஃபாதர் சிஸ்டர்ஸுங்களை பார்த்து வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அந்த மக்கள் சொல்கின்ற வார்த்தை லவ் யூ ஃபாதர், லவ் யூ சிஸ்டர், லவ் யூ அப்படிம்பாங்க. அதே போல் பிலிப்பைன்ஸ் தேசத்திலே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குருக்களையும் கண்ணீர்களையும் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மறை மாவட்டத்திலாம் இயேசுவுக்கே புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் சோஸ்திரம் ஃபாதர் அப்படிம்பாங்க. ஒரு சில இடங்களில் ப்ரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. ஒரு சில இடத்துல குட் மார்னிங் ஃபாதர் அப்படிம்பாங்க. நான் எப்பொழுதுமே குட் மார்னிங் ஃபாதர்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேன். இது ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே எனக்கு பிடித்தது இயேசுவுக்கே புகழ் என்று சொன்னால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த பிலிப்பைன் தேசங்களே அங்கேயும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஒருவர் மற்றவங்களை பார்த்து சொல்கிறது லவ் யூ ஃபாதர், லவ் யூ சிஸ்டர். நம்ம ஊரில் சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. அன்புக்குரியவர்களே, லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னைக்கு இந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் ஐ லவ் யூ. ஆனால் இந்த வார்த்தையுடைய உள் அர்த்தம் புரியாமல், உண்மையான அர்த்தம் புரியாமல் இன்று பல பேர் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் சார்ந்த போக்கில் வாழ்ந்து இந்த காம இச்சை உணர்வோடு இந்த ஐ லவ் யூ என்று சொன்னால் அது போலித்தனமானது அல்லது உண்மைத்தன்மை இல்லை, அது தவறு என்று சித்தரிக்கும் அளவுக்கு இன்றைய சினிமா கலாச்சாரம் நமக்கு நமது மூளையை சலவை செய்து விட்டது. ஆனால் இன்று அன்புக்குரியவர்களே, நான் முன்னுரையில் கேட்டது போல உங்களிடம் கேட்கிறேன், நமது அன்பு தணிந்து விட்டதா? ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பு தீர்ந்து விட்டதா? திருப்பாடல்ல 63வது அதிகாரத்தில் முதல் வசனம் அழகான அற்புதமான வசனமாக ஆண்டவரை நோக்கி நாம் சொல்வதாக இருக்கும். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மை நான் நாடுகின்றேன், என் உயிர் உன் மீது தாகம் கொண்டிருக்கிறது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. நமது உடல் ஆண்டவருக்காக ஏங்குதா? அதே போல திருப்பாடல்ல 47வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையானதாக இருக்கும். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒருவேளை எத்தனை பேர் இந்த இணையதளத்தில் முழு திருப்பலியை பார்க்குறீங்களோ அல்லது பிரசங்கத்தை மட்டும் பார்க்கணும்னு மற்றதெல்லாம் ஓட்டி விட்டு பார்ப்பாங்க சில பேர்லாம், எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு சில சமயம் இந்த கேசி டிச்சிலையும் ஆராதனை டிவிலலாம் பிரசங்கத்தை மட்டும் போட்டாங்க. இன்றைக்கி அநேக பேர் திருப்பலியை பார்க்குறவங்க மேலேயும் அந்த பிரசங்கத்தை மட்டும் பார்ப்பீங்க. நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, ஒருவேளை அந்த திருப்பலியை முழுசாக பார்த்துனீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். உன்னதங்களில் பாடுறப்ப நான் கைத்தட்டியிருப்பேன். கைத்தட்டி உற்சாகமாக சந்தோஷமாக பாடணும். எல்லாம் அந்த ஈஸ்டர் தினத்துக்கு அடுத்து சந்தோஷம், அதுக்கப்புறம் இல்லை, முடிஞ்சு போச்சு. மற்ற ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா உன்னதங்களிலே கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி இஞ்சி தின்ன குரங்க இன்னும் கொஞ்சம் குரங்குன்னு சோகமாக பாடிக்கிட்டு இருக்கோம். சோகமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல இது. பாஸ்கா காலம், மகிழ்ச்சியான காலம், வெற்றியின் காலம், மீட்பின் காலம். ஆனால் அன்பு மக்களே, ஏன் நமது அன்பு வத்தி போய்விட்டது என்றால், ஏன் நமது அன்பு தணிந்து விட்டது என்றால், ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பாசம் நேசம் ஏன் இன்று குறைந்து விட்டது என்பதற்கு பதிலாக மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 12வது வசனம், நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து விட்டது. தவறுகள், குற்றம், பாவங்கள் அதிகமாக பெருக பெருக அன்பு நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பு தணிந்து விட்டது. எனக்கு உண்மையிலேயே முதல் முறை இந்த விவிலியத்தில் இந்த வார்த்தையை படிக்கிறேன், தணிந்து விட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வார்த்தை.
இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இட் ஹஸ் பிகம் கோல்டு, த லவ் ஹஸ் பிகம் கோல்டு. அப்படின்னா தான் அன்பு கொஞ்சம் தணிந்து விட்டது, குறைஞ்சு போச்சு. நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன ஆச்சு நம்முடைய அன்புக்கு? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மேல் கொண்ட அன்பு இன்று குறைந்து விட்டதா? திருச்சபை தலைவர்கள் மீது கொண்டு இருக்கிற அன்பு கொஞ்சம் பேத்துக்கு பத்தி போச்சு, குறைஞ்சு போச்சு. நம்முடைய நாட்டு தலைவர்கள் மீது இருக்கிற அன்பு பாசம் குறைஞ்சு போச்சு. குறிப்பாக நான் ஒரு கலந்துரையில் ஒரு ஊரில் உட்காந்துருந்தேன், உறவினர்கள்லாம் பேசியிருந்தாங்க. அப்போ அந்த உறவினர்கள், நான் ஒரு குருவானவர் தான், எனக்கு அப்புறம் பேசியிருந்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க பேசி கொண்டாங்க, அண்ணன் உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில சாமியாருங்கெல்லாம் ஒரு சில பங்குக்கு போகிறதுக்கு காசை கொடுத்துட்டு போகிறாங்களாம், பணம் கொடுக்குறாங்க, சினிமாவில் நடக்கிறது மாதிரி திருச்சபையில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை ஒன்றா பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் கடைசியில் ஒரே வார்த்தை சொன்னேன், கைமாறு அளிப்பதும் தண்டனை கொடுப்பதும் எனக்கு உரியது என்று சொல்லி ரோமியர்கள் திருமுகத்தில் ஆண்டவரே சொல்லி இருக்காரு. நீங்கள் ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை துதிக்க செல்லுங்கள், ஆண்டவரை ஆராதிக்க போங்க, ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டு முழு ஆசீர்வாதத்தோட வீட்டுக்கு வாங்க. அந்த ஃபாதர் இப்படி, இந்த சிஸ்டர் இப்படி, அந்த பிஷப் இப்படி அப்படின்னு மார்க்கு போட நமக்கு தகுதி இல்லை, தேவையும் இல்லை என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்ப, அதுவும் திருச்சபையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, அதுவும் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சாமி பார்த்தீங்களா, ட்ரம்ப்பு சாதிச்சிடாரு சாமி, ட்ரம்ப் முடிச்சிட்டார் பார்த்தீங்களா, அவர் கொண்டு வந்துட்டார் ஒரு அமெரிக்கனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சித்தம் வைக்கவில்லை என்றால் எவரும் எந்த நிலைக்கும் வர முடியாது. நம்முடைய 14ஆம் லியோ திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவருடைய திருவுளத்தால் தான் என்பதை உளமாற நம்புவோம். அன்பு மக்களே, இந்த கானாவூர் திருமணத்தில் நடந்த அந்த தண்ணீரை திராட்சரசமாக ஆக்கும் அந்த புதுமையை 3 நிலையாக பிரிக்கிறாங்க. முதல் நிலை, அந்த குடும்பத்தில் திராட்சரசம் இருந்துச்சு. 2வது நிலை, திராட்சரசம் வத்தி போயிருச்சு. 3வது நிலை, சுவைமிக்க திராட்சரசம் கிடைத்தது. இந்த 3ஐயும் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, திராட்சை ரசங்கிறது நம்முடைய மகிழ்ச்சி போன்றது, நம்முடைய மகிழ்ச்சியில் பொருந்தும் என்கிறாங்க. இந்த திராட்சை ரசம் என்பது சமாதானமாக இருக்கலாம், நமது மகிழ்ச்சியாக இருக்கலாம், நமது வளர்ச்சியாக இருக்கலாம், நமது உற்சாகமான ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த 3 நிலையும் நம்ம சந்திக்கிறோம். என்ன, முதல்ல குறிப்பாக கல்யாணம் ஆன பிறகு, திருமணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா, இந்த திராட்சை ரசங்கிற மகிழ்ச்சி பொங்கி வழியும். எங்களை போல் சாமியார் சிஸ்டருங்க பட்டம் கொடுத்த பிறகு, நன்றி பூச வச்ச பிறகு அப்படியே மகிழ்ச்சி பொங்கி வழியும். அந்த கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் இருந்தது போல் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் ஒரு கால சூழ்நிலை வரும், கல்யாணம் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் கழித்து, என்னடா இது அப்படின்னு புளிச்சு போய், இந்த மனுஷன்ட்டே நம்ம குப்பை கொட்டணும், இவளை பிடிச்சி கட்டி வச்சாங்களே நமக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு இந்த திராட்சை ரசங்கிற மகிழ்ச்சி, திராட்சை ரசங்கிற சமாதானம் வத்தி போயிடும். எங்களுக்கு மாத்திரம் என்ன, ஒரு 4-5 வருஷம் நல்லா தான் போவோம். ஒவ்வொரு வகையில் ஒரு தண்ணி இல்லாத காட்டில் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட்டு டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடும். நாம் எதிர்பார்த்தது திருச்சி கோயம்புத்தூராக இருக்கும், அவங்க போட்டது எங்கேயோ வேலூர் திருவண்ணாமலையாக இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லாத இடத்துல போடுறப்ப, அட போச்சு போ, ஏன் நம்ம சிஸ்டர் ஆனோம், ஏன் நம்ம ஃபாதர் ஆனோம், பேசாமல் கல்யாணம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் இந்த திராட்சை ரசங்கிற மகிழ்ச்சி, திராட்சை ரசங்கிற சந்தோஷம் வத்தி போயிடும். இந்த 2வது நிலையிலிருந்து 3வது நிலைக்கு கடந்து போக வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவ மாதாவுக்கு உகந்த இந்த மே மாதத்தில் சொல்கிறேன், நிச்சயமாக அந்த கானாவூர் குடும்பத்தினர் அன்னை மரியாளை நேரடியாக நாடினார்களோ, அல்ல அன்னை கன்னிமரியால் மனமுவந்து தானாகவே அவர்கள் முன் வந்து உதவி செய்தார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த குடும்பத்தார் அன்னை மரியாள் வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். Praise the Lord. Hallelujah. அன்பு மக்களே, நம்பிக்கை வச்சிருந்தாங்க. மாதா கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க.
இன்னைக்கு நீங்களும் நானும் நமது குடும்பத்தில் திராட்சை ரசம்ங்கிற சந்தோஷம் வத்தி போயிருச்சா? பக்திங்கிறது வத்தி போச்சா? அல்லது சமாதானங்கிற திராட்சை ரசம் வத்தி போச்சா? எங்கள் குருத்துவ வாழ்க்கையிலையும் நிம்மதிங்கிற திராட்சை ரசம் வத்தி போச்சா? நாம் என்ன செய்யணும்? மாதாவை கரம் பிடிக்கணும், மாதா கிட்ட வேண்டணும், ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி மாதாவை நாடும் பொழுது மூன்றாவது நிலை என்ன நடக்குது? காணா ஒரு திருமணத்தில் சுவைமிக்க திராட்சை ரசம் கிடைக்கிறது. அதை தான் கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன், இந்த உலகம் தர முடியாத திராட்சை ரசமான, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு மக்களே, இந்த மூன்றாவது நிலையில் நாம் கடந்து செல்ல ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுக்க வேண்டும். மாதாவை நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இப்படி அன்பு மக்களே, யோவான் நற்செய்தியிலே 21வது வசனத்திலே 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் உயிர்த்த ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? பேதுருவை சந்திக்கிறார். பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார், நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? டூ யூ லவ் மீ? சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பேதுருட்ட 3 முறை கேட்கணும்னா, ஏன்னா அவர் 3 முறை இயேசுவை தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொன்னார், அதான் ஆண்டவர் 3 முறை கேட்டார்பாங்க. இல்லை, விவிலிய அறிஞர்கள் அதை ஒத்துக்கொள்வது கிடையாது. மாறாக என்ன அர்த்தம் தெரியுமா மக்களே? நீ என்னை அன்பு செய்கிறான்னு சொல்லி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சொல்கிறப்ப ஒரே வார்த்தை தான், ஆனால் கிரேக்கத்தில் 3 வார்த்தை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முதல் முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது எரோஸ் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது செக்ஷுவல் லவ், கவர்ச்சி மிக்க அன்பு. ஆண் ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை பார்த்த உடனே உடல் சார்ந்த அந்த ஈர்ப்பு வருந்தல் அல்லவா, அந்த அன்புதான் அந்த முதல் நிலை அன்பு, இரோஸ் என்கிற அன்பு. 2வது முறை இயேசு ஆண்டவர் பேதுருவிடம் கேட்கும் பொழுது அது ஃபீலோ என்று சொல்கிறார்கள். இது எந்த அன்புனா, இது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கொண்டுள்ள அன்பு, பாசம், நேசம். ஆனால் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், சுயநலம் இருக்கும். இந்த அன்பிலும் சுயநலம் இருக்கும். இப்படிப்பட்ட அன்பையும் தாண்டி 3வது முறை அழகாக சொல்லப்படுகிறது மக்களே. 3வது முறை இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆகப்பே. ஆகப்பே என்றால் செல்ஃப்லெஸ் லவ், அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா சுயநலமற்ற அன்பு, அன்கண்டிஷனல், ஈடு இணையற்ற அன்பு. இதைத்தான் அந்த 3வது அன்பு உணர்த்துகிறது. எனவே அன்பு மக்களே, இன்னைக்கு நம்ம அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? ஒரு சில பேருக்கு இன்னும் அந்த முதல் நிலையில் இரோஸ், காம இச்சை கொண்ட அன்பாகவே இருந்து விடுகிறதா? 1. 2வது, நம்முடைய பெற்றோர், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்ற சுயநல வட்டத்தில் நாம் சுருங்கி போய்விடக்கூடிய ஒரு நபர்களாக அன்பு செய்ய, நமக்கு தெரிந்தவர்களை மாத்திரம் நாம் அன்பு செய்கின்றவர்களாக, நம்மை அன்பு செய்கிறவர்களை மாத்திரம் நாம் அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோமா? 3வது, எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காத இயேசு கிறிஸ்துவின் அன்பை போல உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் ஈடு இணையற்ற, அளவில்லாத, மிகப்பெரிய கொடையான அன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அன்பு மக்களே, இந்த 3வது நிலை அன்பை நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டுமென்றால் இயேசுவாக மாற வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். நீங்களும் நானும் அன்பு செய்கிறோம். நம்ம சோறு செய்கிறது மாதிரி, குழம்பு செய்கிறது மாதிரி, வெஜிடபிள் செய்கிறது மாதிரி நம்ம அன்பு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். எனவே அன்பாய் மாற வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஒரு இளைஞன் சொன்னானா, நீ என் கண் முன்னே நிற்கையிலே
மலையும் தெரியவில்லை, குகையும் தெரியவில்லை, வானமும் தெரியவில்லை, மேகமும் தெரியவில்லை என்று சொன்ன உடனே அந்த இளம்பெண் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, என் மேலே அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா, என்னை அவ்வளவுக்கு ஆழமாக காதலிக்கிறீங்களா என்று கேட்ட பொழுது அந்த இளைஞன் சொன்னானான், அப்படி இல்லை அன்பே, நீ அவ்வளவு பெரிதாக பெரிய சைஸாக இருக்கிற, அதனால் உன்னை பார்க்குறப்ப வேற ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னானான். இப்படிப்பட்ட உடலை பார்க்கக்கூடிய அன்பாக, முகத்தை பார்க்கக்கூடிய அன்பாக நமது அன்பு இருக்கிறது, அகத்தை பார்க்கக்கூடிய அன்பாக இல்லை. எனவே தான் சாமுவேல் முதல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம், நீங்களோ முகத்தை பார்க்கின்றீர்கள், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று சொல்கிறார்கள். அன்பு மக்களே, இன்னைக்கு நாம் இந்த மூன்றாவது நிலையான அந்த ஆகப்பே, தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் அன்பு செய்யும் பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு வர்றது, இந்த இணையதளத்தில் கூட நீங்கள் திருப்பலியை பங்கெடுப்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? கடவுள் மேல் உள்ள அன்பை உணர்த்துகிறது. நீங்கள் தினந்தோறும் கோயிலுக்கு போய் நற்கரணை உட்கொள்வது ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படி ஆண்டவர் மீது பாசமாக இருக்கிறவங்க தான் ஆண்டவர் சொல்கிற கட்டளைகளை கடைபிடிப்பார்கள், பிற தெய்வங்களை நாடமாட்டார்கள், சாவான பாவமான இந்த கற்புக்கு எதிரான பாவங்களையும் அல்லது கொலை அல்லது களவு சம்பந்தப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டார்கள், மனசாட்சிக்கு பயந்து நடப்பார்கள். அப்படி நீங்களும் நானும் பயந்து நடந்தால், அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் அன்பு செய்தால் அந்த மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி நம்மள்கிட்ட வந்து தங்குவாங்களாம். நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்க, நம்ம உள்ளத்தில் தங்குவாங்க. அன்னைக்கு சக்கியிட்ட ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, இன்று நான் உன்னோடு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம வீட்டில் ஆண்டவர் தங்கணும்னா நம்ம ஆண்டவரை முழுவதுமாக முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த உலகம் தர முடியாத ஒரு அமைதி, இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானம், இந்த உலகம் தர முடியாத ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு திருப்பள்ளியில் பங்கெடுக்கிற 190 விழுக்காடு பேர், ஏன் 99 விழுக்காடு பேர் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏசு ஆண்டவர் நமது உள்ளத்தில் தங்குவதற்கு நாம் தயார் செய்யவில்லை, நாம் முயற்சி எடுக்கவில்லை. அன்பு மக்களே, அன்பே எல்லாவற்றிற்கும் ஊற்று. அன்பே கடவுளாய் இருக்கிறார், அந்த கடவுள் அன்பாய் இருக்கிறார். எனவே நாமும் அன்பு செய்வதிலிருந்து அன்பாய் மாற முயற்சிப்போம். ஆமென். உற்சாகமாக அனைவரும் நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையா திருமகன் மகனாய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் அறைந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே. சடலின் உயிர்ப்பை
நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உறவு பூக்கள் இன்னில் மலர உகந்த பலியாய் இன்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் இன்னில் மலர உகந்த பலியாய் இன்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன். அன்பில் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன். அன்பில் பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களும் தியாக திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அதி உன்னதமான நேரம். ஆண்டவன் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பை, பாசத்தை முழுவதுமாக வெளிப்படுத்துகிற தருணம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, இந்த மறை உண்மை வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த நற்கருணை தேவனுடைய அந்த பொக்கிஷம் கத்தோலிக்க திருச்சபைக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயபக்தியோடு இந்த அருமையான நிகழ்வில் பங்கெடுத்து, ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செய்வது போல நான் உன்னை அன்பு செய்வேன். எத்தருணத்திலும் எவ்வேளையிலும் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் எனது வாழ்க்கையில் வந்தாலும் நான் உன் மீது கொண்டிருக்கிற அன்பை எப்பொழுதும் நான் தளராமல் இருக்க, எனது அன்பு தனிந்து விடாமல் இருக்க என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த அப்பரச காணிக்கைகளோடு நமது உடல் பொருள் ஆவியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். கத்தோலிக்க திருச்சபைக்காக ஜெபிப்போம். கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவர்கள் மத்தியில் நமக்கு அன்பு, பாசம் அல்லது மரியாதை தணிந்து விட்டதா, குறைந்து விட்டதா என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவராகிய தேவனிடம் மன்னிப்பை கேட்டு திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிப்போம். திருச்சபையில் இருக்கின்ற அத்தனை நம்பிக்கையாளர்களுக்காகவும் நாம் ஒன்று கூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், நம்பிக்கையாளர்கள், எமது அருமையான பாசத்துக்குரிய மக்கள், உடன் உழைப்பாளிகள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில்
நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும் இதோ இந்த திருப்பலியிலே பலிபீடத்திற்கு முன்பாக குழுமி இருக்கின்ற உத்தரகிர ஸ்தலத்து ஆன்மாக்கள் மீதும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கத் துணைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்க உந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனத்தோடு அன்பு செய்ய வரம் வேண்டி விண்ணக தந்தையை நோக்கி ஜெபித்து துதிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான, குறிப்பாக உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய சாத்தானின் தீக்கணைகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சோதனைகள், மாய கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் எல்லோரும் உமது அமைதியில் நிலைத்திருக்க அருள் புரியும். நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. கண்களை மூடி கரங்களை கூப்பி உலக அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த உலகம் தர முடியாத அமைதியை, இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை, இந்த உலகம் தர முடியாத நிம்மதியை எங்களை போன்ற எண்ணற்ற கோடான கோடி மக்களுக்கு நீர் கொடுத்து இதோ இந்த திருப்பலியில் கண்டுகளிக்கின்ற, திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் உமது அமைதியால் நிரப்புவீராக. மன அமைதியோடு, மன நிம்மதியோடு வாழச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த ஆண்டவரை அன்பு செய்து இவரது படிப்பினைகளை கடைப்பிடித்து கீழ்ப்படிந்து வாழ்வதினால் நமக்கு உலகம் தர முடியாத அமைதியை, இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை தரக்கூடியவர். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து
நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அருமையான வார்த்தைகள். கடவுள் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்தார், இரத்தம் சிந்தும் அளவுக்கு, சிலுவை சுமந்து தனது உயிரை கொடுக்கும் அளவுக்கு கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருந்தார். தாகம் தாகம் நின்றே எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. தாகமாய் இருக்கிறேன் என்று ஏசு ஆண்டவர் அந்த கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்குறப்ப சொன்ன வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சாதாரண தாகம் அல்ல, நமது மனமாற்றத்திற்கான தாகம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எப்பொழுது நீ திருந்துவ, எப்பொழுது நீ மனசு மாறுவன்னு சொல்லி ஆண்டவர் தாகம் கொண்டு இருக்கிறார். அன்பு மக்களே, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய அன்பை பற்றி நாம் ஜெபித்து துதிக்க இருக்கின்றோம். இந்த பாடலை இப்பொழுது நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய அன்பில் வளர நாம் முயற்சி எடுப்போம். அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்களை முழுவதுமாய் அன்பு செய்தவரே, இதோ உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு ஒரு சில தருணங்களில் தனிந்து போய்கிறது ஆண்டவரே, தீர்ந்து போய்விட்டது ஆண்டவரே. கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. தேவ மாதாவுக்கு உகந்த இந்த மே மாதத்திலே அந்த கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் வத்தி போனவுடனே அந்த குடும்பத்தார் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தில் நம்பிக்கை வைத்தது போல நாங்கள் உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்து அதோ அந்த மரியாளுடைய அந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தில் நாங்களும் நம்பிக்கை வைத்து உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்வதை நாங்கள் உணர்ந்து வேண்டுகிறோம் ஆண்டவரே. அந்த மாதா வழியாக நாங்கள் இழந்து போன அதே ஆர்வம், நாங்கள் இழந்த அதே மகிழ்ச்சி, நாங்கள் இழந்த அதே சமாதானம் ஆண்டவரே, உம்மீது நாங்கள் கொண்டு இருக்கிற அந்த அன்பு, தீர்ந்து போன அந்த அன்பு, தனிந்து போன அந்த அன்பு மீண்டும் உயிரோட்டம் பெற்று நாங்கள் உற்சாகத்துடன் உம்மை ஆழமாய் அன்பு செய்து உம்மை ஒவ்வொரு நாளும் நேசிக்கவும், எம்முடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் உம்மை போல நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வரம் தாரும். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ, பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் மீது கொண்ட அன்பு தணிந்து விடாமல் ஆழமாய் அன்பு செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமே அமல உற்பவமே உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே. அற்புதமே அமல உற்பவமே உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே. அமலனை ஈன்ற அன்னையே, அகிலத்தை ஆளும் அரசியே. அமலனை ஈன்ற அன்னையே, அகிலத்தை ஆளும் அரசியே. அமலே வாழ்க, அமுதமே வாழ்க, தரணியர் வாழ்த்தும் தாயே நீ வாழ்க. அற்புதமே அமல உற்பவமே உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.